ப்ரோ விடாமுயற்சி படத்துக்கு போய் படத்தை பார்த்துட்டு படம் எப்போ இருக்குன்னு ரிவ்யூ சொல்லுங்கள் ப்ரோ. படம் பார்த்துட்டேன், இப்போ திருப்பி உங்களுக்காண்டி பார்க்க போகிறேன். பார்த்துட்டு வந்து எப்போ இருக்குன்னு சொல்கிறேன். குக்கும் இது என்னோட ஒப்பீனியன். ஃபஸ்ட்டு கதையை சொல்கிறதுக்கு முன்னாடி அஜித் சாரை சொல்லிடுறேன். ஸோ அஜித் சார் இந்த லுக்கெல்லாம் மல்டி லுக்கில் இருக்கிறது நல்லாயிருக்கு. இந்த க்ளீன் ஷேவ் பண்ணது, திடீர்னு பார்த்தா பியர்டோட இருக்குது, அதெல்லாம் நல்லாயிருக்கு. அஜித்துக்கும் த்ரிஷாக்கும் உள்ள அந்த கெமிஸ்ட்ரி ஓரளவுக்கு தான் ஒரு கோட்டை இருக்குது, ரொம்ப இல்லை, ஓரளவுக்கு தான் ஒரு கோட்டை இருக்குது. ஒரு கனெக்டிவிட்டியே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா அர்ஜுனும் ரெஜினாவும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க கேரக்டர் நல்லாயிருக்கு. பட் அவங்களுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வச்சது தான் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஆரோ அவங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி, இந்த அர்ஜுனுக்கு ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி அப்படின்னு. அப்புறம் எப்பயுமே தலை அடித்து தான் நம்ம பார்த்துருக்கோம். இந்த படத்தில் தலையை போட்டு தான் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. படம் பார்த்திங்கன்னா எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் தெரியல. தலை ஃபேன்ஸ் எதிர்பார்க்குறது என்னென்னா மாஸ் சீன்ஸு, கூஸ்பம் சீன்ஸு அந்த மாதிரி எதாவது இருக்குங்க. இதில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. சட்டிலாக பண்ணியிருப்பாங்க. பெரிய ஓப்பனிங் கிடையாது, இன்டர்வல் ட்விஸ்ட்டு, மற்றபடி படத்தில் சொல்கிற மாதிரி நல்ல சீன்ஸு அப்படின்றது நல்லா இல்லை. ஆனால் ஒரு நல்ல ஒரு லவ் படம். அவங்க மனைவி தொலைஞ்சு போயிடுறாங்க, அதை தேடுறாரு. அந்த தேடுறது எப்படி அப்படின்றது தான் ஒரு விறுவிறுப்பான கதைக்களத்தை கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. படம் பார்த்திங்கன்னா அப்புறம் மெயினான ஒரு விஷயம் என்னென்னா த்ரிஷா அஃபேரில் இருக்கிறத சொல்லியிருக்க வேணாம். ஏன்னா சொன்னதுனால அது ஒரு மாதிரி ஆயிடுச்சா என்னென்னு தெரியல, அவங்களோட பாண்டிங் ஒரு மாதிரி ஆயிடுச்சா என்னென்னு தெரியல. அது சொல்லாமே இருந்திருக்கலாம் படத்தில், இல்லை வேறு ஏதாச்சும் கூட மாற்றிருக்கலாம். அஃபேர்னு சொல்லி அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா படம் பைபாஸில் தொடங்கி பைபாஸ்லேயும் முடிஞ்சிடும். இதுதான் படம். ஆனால் ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் நானே பார்க்கணும், நானும் இல்லை மொத்த தமிழ்நாடே பார்க்கணுன்னு ஆசைப்படுது. யாருன்னா த்ரிஷாவோட அஃபேர் பிரகாஷ்னு. யாரையா அவர், எனக்கே அவரை பார்க்கணும் போல தோணுது. ஸோ மொத்தத்தில் ஒரு ஃபேமிலி படம் தான், கண்டிப்பாக போய் பார்க்கலாம். ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக போகும், அது மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வெயிட்டிங் ஃபார் குட் பேட் அக்லி.